வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஏசி கம்ப்ரஸர் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏசி கம்ப்ரஸரில் மேஜராக ரெண்டே யூனிட் தான். ஒன்று சிலிண்டர், இன்னொன்று பிஸ்டன். இப்போ சிலிண்டர் பிஸ்டன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளானா இங்கே பாருங்கள், ஒரு சிரஞ்சு எடுத்திங்கன்னா இதுதான் சிலிண்டர், இது பிஸ்டன். சரிங்களா? இந்த போர்ஷன் சிலிண்டர், இது பிஸ்டன். இப்போது ஒரு லோ ப்ரெஷர் ரெஃப்ரிஜரேஷன் கேஸை நீங்கள் சக் பண்ணணும் அப்படின்னா இப்படி இழுத்திங்கன்னா லோ ப்ரெஷர் ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் உள்ளே வரும். நீங்கள் அழுத்தினீங்கன்னா ஹை ப்ரெஷர் ரெஃப்ரிஜரேஷன் கேஸாக வெளில போகும். அந்த வேலையை தான் இது ரெண்டு பண்ணுது. அப்போ நமக்கு தேவை இது இந்த பிஸ்டன் மேலேயும் கீழே போயிட்டு வந்தது அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் ப்ரெஷரை அழுத்தி உங்களுக்கு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கும், ஹை ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதை ரொட்டேட் பண்ணும். இது ரொட்டேட் பண்ணால் மேலேயும் கீழே போய்ட்டு வரும். அப்போ இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இங்கே பயன்படுத்துதுன்னா இந்த ப்ரெஷர், இந்த கிளச் பிளேட்டு. இந்த கிளச் பிளேட் இப்படி இங்கே இது வச்சுட்டிங்கன்னா இப்படி சுத்தம். இப்போ இப்படி சுற்றினா இது மேலே கீழே போடும். இந்த கிளச் பிளேட்டு சுற்றுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளை வீல். இந்த ஃப்ளை வீல் தான் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளை வீல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரியா? இப்போ இந்த ஃப்ளை வீல் பார்த்தீங்கன்னா சுற்றும் போது கிளச் பிளேட்டை சுற்றும். ஸோ கிளச் பிளேட் சுற்றுறதுனால இது மேலே கீழே வரும். ஏன்னா கிளச் பிளேட்டுக்குள்ளே தான் இதுக்குள்ளே நர்லிங் இருக்குல்லையே, இதுக்குள்ளே தான் இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதோட நமக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கம்ப்ரஸர் எல்லா நேரமும் நமக்கு ஒர்க் ஆகக்கூடாது. அப்போது நமக்கு எப்போ வேணுமோ அப்போ தான் ஒர்க் ஆகணும். அப்படின்னா அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே மேக்னெட்டிக் இந்த காயில் வச்சுருக்காங்க. இந்த காயில் இப்படி இதுக்குள்ளே இருக்கும்போது எப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஈசிஎம்லேருந்து அது பவர் கொடுக்குதோ அந்த டைமில் மட்டும் இது மேக்னெட்டிஸ் ஆகி இந்த கிளச்சு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த கிளச் மேலே இருக்கும். இந்த மேக்னெட்டிஸ் ஆச்சுன்னா இது இப்படி கிளச்சு உள்ளே போகும். உள்ளே போச்சுன்னா என்ன ஆகுனா இந்த நர்லிங்குள்ளே இது போய் இதுக்குள்ளே உட்காந்துட்டு இதை சுற்ற ஆரம்பிச்சிடும். சரியா? திரும்ப பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஹெச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கிளச் பிளேட் மேலே வந்துடும். வியூவர்ஸ், இதுதான் கிளச் பிளேட்டு. இங்கே பாருங்கள், என்கேஜ் ஆகுது. ஆஃப் பண்ணுப்பா, டிஸ்என்கேஜ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ரஸர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.